ஹலோ கைஸ், வெல்கம் டு விகே வாக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோம் பிக்ஸ்ல பார்க்கணும் நாங்கள் இருக்கோம். ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட 90s மெமரிஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணுன்ற ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ அது என்ன ரீகலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம முன்னாடி நிறைய ஸ்கூல் போகும்போதும் சரி, வீட்டுக்கு வந்து வெளில நிறைய கடைகளில் போய் இந்த நிறைய மிட்டாய், நிறைய பொம்மைகள், பம்பரம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கு. இது கரெக்டாக எங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோம் பிக்ஸ்ல பார்க்கும் அஸ்தினாபுரம் ரோட்ல இந்த இடம் இருக்கு. ஸோ அந்த இடம் என்னன்னா 90s மிட்டாய் கடை. 난 구름 위를 날고 있어 아래엔 간혹 도시가 보이곤 해 그 도시에는 또 다른 இது நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷலான கடையா நம்ம கண்ணில் பட்டுச்சு. இப்போ நம்ம அந்த கடைக்குள்ள போறோம். உள்ள போய் நம்மளோட பழைய மெமரிஸ் என்னென்ன இருக்கு, எவ்வளவு சூப்பரா அது இருக்குன்றதையும் இப்போ நம்ம பார்த்துலாம். வாங்க போலாம். ஸோ இந்த கடையை வந்து நமக்கு ஷோ பண்ணுறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்த சார் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ஜெயந்தா. ஸோ அவரை இப்போ நான் மீட் பண்ண பேசினேன். ஸோ அவர் தான் ரொம்ப ஹம்பிளாக நம்மகிட்ட பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நமக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நம்ம 90s மிட்டாய் கடை. இந்த அவங்களோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் இந்த கடையோட லொக்கேஷன் லிங்க்கும் நான் உங்களுக்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அதுக்கு இந்த கடைக்கு வாங்க. வந்து உங்களுக்கு தேவையான நம்மளோட பேக் டு மெமரிஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 하늘에 떠가는 비행기를 올려다보고 있겠지 난 하늘을 보고 또 다른 나는 아래를 쳐다보고 있겠지 묘한 짜릿한 그 속에 머물다 보면 어느새 제주 இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்ததும் ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்டது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ் இருக்கிற இடம் தான். அதாவது சாக்லேட்னா சாதாரண சாக்லேட் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செங்கல் மிட்டாய் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கேண்டி பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் இஞ்சி மரப்பா எல்லாரோட ஃபேவரட் ஒன்று மாட்டிடுச்சு என் கையில். இந்த பாருங்க சிகரெட் மிட்டாய். திருமலை படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்லலாம் இந்த மிட்டாயை வாங்கி சட்டைக்குள்ளே வச்சு நம்ம தளபதி ஸ்டைலில் இப்படி எடுக்கலாம் ட்ரை பண்ணி இந்த மிட்டாய் உடச்சது தான் ஜாஸ்தி. இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம் நிறைய வருது. அதுக்கு அடுத்தது வாட்ச் மிட்டாய் இருக்குது, டேக்கு, இது பாருங்க வெடி மிட்டாய். இதெல்லாம் வந்து டப்புன்னு வாயில் போட்ட விதத்துக்கு பொரியும் பயங்கரமாக. அடுத்தது இது நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க கைஸ், டேடி மம்மி மிட்டாய். இது இப்படி பார்த்தா ஒரு மூஞ்சி தெரியும், இப்படி பார்த்தா ஒரு மூஞ்சி தெரியும். நாங்கள் அந்த டைமில் பைரட்ஸ் ஆஃப் தி கரேபினாவே வாழ்ந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காயின் மிட்டாய். இது இப்போ வந்து ஒரு கவருக்கு 4 வச்சுருக்காங்க. ஆனால் கைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து 10 ரூபா, 15 ரூபா, 25 ரூபாய் இவ்வளோ தான் ரேட்டு. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான டேட்டு, ஃப்ரெஷ்ஷான பேக்கிங் தான். ஸோ அது சொல்ல மறந்துட்டேன், அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் அவன் பாட புத்தகத்தை வச்சு படிக்கிறானோ இல்லையா, இந்த பாட்டு புத்தகத்தை வச்சு பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பானுங்க. ஏன்னா இதில் வந்து யார் அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக இதை வாங்கிட்டு போய் உட்காந்து பயங்கரமாக மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய பழைய படத்தோட பாட்டு புகழ்னு இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு அடுத்தது இங்கே வந்து நம்ம விளையாண்ட நிறைய கார்டு கேம்ஸு, நிறைய பிளே டாய்ஸ் எல்லாமே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மேக்னிஃபையர். அப்போ பூதகணவிலும் நிறைய விற்கும். இதை வச்சு நிறைய சயின்டிஃபிக்கான விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம பசங்க. ஒரிஜினல் நட்ராஜ் ஜாமெட்ரி பாக்ஸ், பப்பி ஹவுஸ். இந்த பாருங்க கைஸ், இதில் நீங்கள் ஒரு காயின் எடுத்து நம்ம இந்த இதில் வச்சோன்னா ஒரு பப்பி வந்து டப்புக்குன்னு இந்த காயினை தூக்கிட்டு போயிடும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு உண்டியில் அதுவும் இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த பேப்ளேடை வந்து போட்டு அடித்து டக்குன்னு அப்படி விட்டோம்னா சிறுக்குன்னு சுற்றும் வேகமாக, செம்மையாக இருக்கும். அதுவும் சிவிங்கம் ஷாக். ஸோ இது வந்து எப்படின்னா ஒருத்தரை ஈஸியாக ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் அது. இதை எடுத்துகிட்டு போய் என்கிட்ட பூமர் இருக்கு, நான் உனக்கு தரட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம். கேட்டோடனே அவன் என்ன சொல்லுவான், குர்ரா அப்படின்னு ஆர்வமாக சொல்லுவான். இந்த இதில் இருக்க எடுத்துக்கோ அப்படின்னு கையை வச்சுன்னு கிறுக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் அடிக்கும். இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ஃபன்னான ஒரு கேமு. ஜம்பிங் பால் இதெல்லாம் வந்து வேற லெவல். இப்படி போட்டு அப்படி பிடிக்கலாம், செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து அடிச்சோன்னா கிட்டுன்னு போயிட்டு வந்திருக்கும். பென்டனில் இந்த கேனன் பால்ட்டுன்னு ஒரு ஏலியன் இருக்கும். அந்த ஏலியன் இந்த பாலை ஒன்று அடிச்சோன்னா இங்கிட்ட அங்கிட்ட மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த உலகமே ஏமாந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டப்போறேன் இப்போ. இந்த பாருங்க, இதுதான் அந்த இங்க் எரேசர். இது வந்து எந்த அமெரிக்காவில் தயாரிச்சா கூட இங்க் எரேஸ் பண்ணாது, பேப்பர் தான் கிழிஞ்சு போகும். ஆக்சுவலி இது வந்து பேப்பர் எரேசர், இங்க் எரேசர்னு பேர் வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுதான் இது.
ஸோ கோலிகுண்டு கைஸ், இப்போ சிஎஸ்கே ஐபிஎல் மாதிரி அப்போல்லாம் இந்த கோலிகுண்டு ஒரு ஐபிஎல் லீக் மாதிரி போயிட்டு இருந்தது அந்த டைமில். செம்மையாக இருக்கும் அதெல்லாம். நம்ம தலைவரோட படையப்பா படம் வந்ததுக்கப்புறம் இந்த மௌத்தார் கானுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருந்தது. ஏன்னா வச்சுட்டு டேன் 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 அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது எல்லாமே வாங்கணுன்ற ஒரு ஆசை வருது நமக்கு. ஸோ உங்களுக்கும் டைம் இருந்ததுன்னா நீங்களும் நீங்கள் 90s கடைக்கு வாங்க. இது நான் லொக்கேஷன் உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், மறக்காமல் நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம பசங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் கைஸ், இந்த பாருங்க, இந்த லேசர் லைட். ஸோ இது வந்து இப்போ நிறைய மாடலில் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம விழாவில் வாங்குற அந்த மாடல் இங்கே வச்சுருக்காங்க. கிளாஸ் ரூமில் இதை வச்சு சார் மேலே அடித்து அவன் இன்னொருத்தவங்க கோத்துக்கிட்டு ஓடி போயிடுவான். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு ஒன்று பார்த்தேன். இந்த பாருங்க, விண்டேஜ் ஸ்டிக் கேம். ஆக்சுவலாக இது என்னென்னா, இப்போ உங்களுக்கு பேக்கிங் தான் இப்படி வருது. முன்னெல்லாம் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கமர குச்சியை வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு உடச்சி அதை வந்து கொத்தா தூக்கி போட்டுருவாங்க. அதை நம்ம வந்து இந்த இடுக்கில் இருக்கிறது வந்து மிக்ஸ் ஆனது எதுவுமே ஒன்னோட ஒன்று டச் பண்ணாமல் பொறுமையாக எடுத்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னரு. ஸோ அதுதான் இந்த கேமு. அதுக்கு இப்போ இப்படி ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேம் பற்றி எனக்கு தெரியாது. இது இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்ம ஃப்ரெண்டு, நம்ம கேமராமேன் தான். ஸோ அது நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். 신비한 세계로 나를 이끌고 거짓말처럼